என்ன கொடுமலா இது? என்ஜாய் பண்ணுங்கப்பா. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? தம்மு சச்சா, பொண்ணுங்க போய் எப்படி தம்மெல்லாம் அடிக்க முடியும்? பாக்ஸிங்ல அதெல்லாம் அலவுடே இல்ல. பாத்தீங்களா, எனக்கு ஸ்மோக் பண்ற பொண்ணுங்களை தான் பிடிக்கும். ஏண்டி, உங்க குடும்பத்துல யாருக்கு உருப்படுறதாவே ஐடியா இல்லையா? தம்மு அடிச்சதே இல்லைன்னு சொல்ல முடியாது. கேர்ள்ஸ் பார்ட்டி, நியூ இயர் அப்பெல்லாம் தலையெழுத்து மண்ணாங்கட்டி. இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து. அடிமைத்தனம். சின்ன வயசுல பெத்தவங்களுக்கு அடிமை, வயசு வந்ததும் ஒரு வாலிபனுக்கு அடிமை, கழுத்துல தாலி ஏறது புருஷனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா பெத்து போட்டதுங்களுக்கு அடிமை. அவரு பேசுனா நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாயப்பட்டு உட்காந்துருக்கேன். ஹலோ, பிரேக்கப் பண்ணி 2 நாள் ஆச்சுல, இப்ப எதுக்கு கால் பண்ண? இல்ல கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். இப்ப மட்டும் எப்படி இருக்க? நீ கூட தான் நான் இல்லனா செத்துருவேன்னு சொன்னேன். இன்னும் சாகலையா? முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். செம பீட்டிடா மச்சான். கல்யாணம்னா என்ன, காதல்னா என்ன? கல்யாணம்னா கல்யாணம், காதல்னா காதல். அது எனக்கு தெரியாதா? விளக்கம் சொல்லுங்க. இதுக்கு இந்த வருஷம் உன் மைக் செட் தானே? ஆமா. உன் மைக் என்னைக்கடா வேலை பார்த்திருக்கு? யூனிட்ட மாத்து. விளக்கம் அதாவது ஓம் முண்டாட்டி உன்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு கல்யாணம். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. அதே ஓம் முண்டாட்டி என்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு காதல். இது விளக்கமாடா? இன்னும் முடியல, இருக்கு. இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்? உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லிட்டு வந்து என் கூட வாழ்ந்தாதான் அதுக்கு பேரு காதல். உன்கிட்ட சொல்லாம வந்து என் கூட வாழ்ந்தா அதுக்கு பேரு கள்ளக்காதல். இது உனக்கு தெரியாது. பேட்டரி நாடு சொல்லிட்டல, பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவா. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? சார் ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன சிரிக்காதீங்க. என்னமோ கூன்றான். என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல போ. ஆம்பளைங்க எல்லாம் உள்ள போக கூடாது. நாங்க ஆம்பளைங்கன்னு யார் சொன்னது? சும்மாரியா சார். ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இங்க தங்கியிருக்காங்க. இப்போ ஒரு சமயம் அந்த பொண்ணு வெளியே வந்தா அவங்களை நாங்க பார்க்க முடியுமா? வெளியே வந்தா பாக்கலாம், ஆனா அதுக்கான சான்ஸ் இல்ல. ஏன் அவங்களுக்கு கால் நோண்டியா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஏய் நரி, ஏன் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறேன்? என்னைய ஹாஸ்டல்ல வேற அண்டாக்களுக்கு போறியா? நான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலாம்னு ஆசைப்படுறேன். என்னைய நடுவோட்டில பொண்ணுக்கு உதவி செஞ்சு எங்கேயோ செஞ்சு போற உனக்கு சும்மா. அக்கா, இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விக்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விக்கும். அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். அறிவுக்கு ஆரத்தி எடுத்து அரச மரத்துக்கு அடியில புதைச்சு வேண்டி போடி. ஏமா இங்க வாமா. ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? இவ பொம்பளை ரபடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். நான் தான் செம்பா. பித்தளை செம்பா, வெள்ளி செம்பாமா? விளையாட்டுக்கு அடிச்சியா, சீரியஸா அடிச்சியா? சீரியஸா தான்டா அடிச்சேன். அதானே உலக வழக்கம். இந்த விளையாடுற வெள்ளம் எங்கிட்ட வச்சுக்காத. என்ன பாத்துட்டே இருக்க? அழகா இருக்கு. அழகா இருக்க. அழகா இருந்தா பாப்பியா? பாக்குறது தான். பவுடர் அடிச்ச பண்ணி குட்டிமா இருந்தேன்னு வாங்க அங்கிள் விளையாடலாமா? நீ தான் பாத்துட்டே இருந்த. பாக்க பொறுக்கி மாதிரி இருந்த. Welcome guys, this video is sponsored by genreviews.online. இந்த genvideos.online வந்துட்டு அந்த சைட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா உள்ள ப்ராடக்ட்ஸ், அதாவது genreviews.onlineல வந்து எப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், தென் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எது வேணுமோ உங்களுக்கு அதை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட் கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க genreviews.online. சாகிறதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் கடைசியா என்ன பேசினாரு? பேப்பர் படிக்கணும், கண்ணாடி எடுத்துட்டா ஜோதின்னு சொன்னாரு.
அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இதுக்கு அவரை கொலை பண்ணீங்க? என் பேரு ராதிகா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க?